ஹாம், வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு 13 மே 2025. இன்னைக்கு வந்து இப்போதைக்கு நான் பாட்டி வீட்டில் இருக்கேன். நாளைக்கு வந்து நான் ஊருக்கு போகலான்னு தான் இருக்கேன். இப்போ பழனியில் இருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தா நான் ஒரு 2 படம் பார்த்தேன் அமைதியாக உட்காந்துட்டு. ரொம்ப அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப தனிமையில் இருக்கும்போது சினிமா பார்க்குறது மூலமாக தான் நான் கொஞ்சம் அதுலேருந்து தப்பிச்சுக்குவேன், இந்த தனிமையிலேருந்து. அதுமாதிரி நான் வந்து நிறையாவே சினிமா பார்ப்பேன். அதுவும் இந்த சினிமா பார்க்குறது எப்போ ரொம்ப பீக்கில் வந்துச்சுன்னா லாக்டவுனில் தான். அதுலேருந்து நல்லாவே சினிமா அதிகமாக பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து எப்படின்னா, சின்ன வயசில் பேய் படம் மட்டும் பார்க்க மாட்டேன். அது மட்டும் கொஞ்சம் அப்போ பயம் அதிகம். ஆனால் அப்புறம் வந்து சொல்கிறது, அது என்னடா அது ஒரு விஷயமாகவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போது பேய் படங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அது அவ்வளோ சீனாகவும் இல்லை. அப்படி ஒரு நல்ல பேய் படமே இருக்கிற மாதிரி அப்புறம் எப்படி ஒரு சில இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஒரு சில படங்கள் மட்டும்தான் உண்மையாக அந்த பேயோட ஃபீலே வரும். பேயவே காட்டாமல் பயமுறுத்துறது தான் உண்மையாக பேய் படம். சும்மா அந்த பேயை காமிச்சிட்டு பயமுறுத்துறது அவ்வளோ சீனாக இருக்காது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்த படம் இப்போ அமரன் வந்து இப்போ நீட்டு படிக்கும்போது ரிலீஸ் ஆனால் அமரன் பார்க்க முடியல. அதனால் அமரனை பார்த்தேன். ரொம்ப சிறப்பான படம் தான். முகுந்த் வரதராஜனை பற்றி சொல்லியிருந்தாங்க நிறையா. அதே டைமு அப்புறம் சரி நம்ம வந்து ஒரு இதாக அடுத்தடுத்து ஒரு டேரக்டர் நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு லாக்டவுனில் இருக்கும்போது அப்போ நான் ஆக்சுவலாக ரஜினி ஃபேன். வந்து எல்லா ரஜினி படமும் பார்க்கணுன்னு நினச்சேன் லாக்டவுனில். அதனால் நோட்டு போட்டு எழுதி எல்லாம் படத்துலேருந்து இப்போ அன்னைக்கு ஒரு 2019, 20 அப்போ வரைக்கும் வந்து எல்லா தலைவர் படத்தையும் மொத்தமாக பார்த்தேன். எல்லாம் மொத்தமாக 160 படம் பக்கம் 170 படம் பக்கமே எல்லாத்தையுமே லைனாக பார்த்துட்ருந்தேன். பார்த்து அது எல்லாம் நோட் போட்டு எழுதி எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த மாதிரி பார்த்ததுக்கு அது மாதிரி இப்போது வந்து என்ன அப்போ வந்து அந்த அவ்வளோதான் ஹீரோ நாலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. டேரக்டர்களை பற்றி அப்போ சும்மா தெரியும், ஆனால் அவ்வளோ தெரியாது. இப்போ வந்து அதில் வந்து யார் எப்படிப்பட்ட டேரக்டர், அவங்களோட மூவி டோன் எப்படி இருக்குது, ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் எல்லா டேரக்டருக்கும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஃபாரினில் பார்த்தா டேவிட் ஃபின்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டேவிட் ஃபின்ச்சர் படங்களவே முதல்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி பார்க்க ஆரம்பித்தேன். அவரோட படம் ஏலியன் 3ன்னு ஒரு படம். அந்த படம் வந்து என்னால் பார்க்க முடியல, அது கிடைக்கல எனக்கு எங்கேயும். ஆனால் வந்து அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆனது தான் நம்ம 7. பிராட் பிட்டும் மார்கன் ஃப்ரீமேனும் நடிச்சிருப்பாங்க. அது என்றைக்குமே ஒரு கிளாசிக் படம், கிளாசிக் மாதிரி அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது அந்த படம். ஒரு அந்த ஸ்டாண்டுக்கு எடுக்கிறது ஒரு விஷயம். அந்த மாதிரி படத்தை இன்றைக்கி வந்து அதை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ சீன் நான் திரும்பி நிறையா பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப ஃபேமஸான படம் தான். இப்போ வந்து நான் அதை திரும்பி தெளிவாக ஃபுல்லாக ஒரு கிளாரிட்டியோட அந்த சின்ன வயசில் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது படங்களில். அது மாதிரி நிறைய படங்கள் சின்ன வயசில் அங்கங்கே ரேண்டமாக பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஃபுல் கிளாரிட்டியில் புரிஞ்சு பார்க்குறோம்ல, அப்படி ஒரு ஃபீல் கிடச்சிது. அது அந்த படத்துலேயே சொல்லிடுவாங்க, 7 டைட்டில் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமான டைட்டில். அதை பற்றி நீங்கள் வந்து இந்த படம் எப்பயுமே நம்ம தியாகராஜா சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறத விட நேரில் பார்க்குறது தான் இன்றைக்கி சிறப்பான விஷயம். அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி 7லாம் நீங்கள் வந்து டேவிட் ஃபின்ச்சரோட எல்லா படமும் பார்க்கலாம். கேரண்டியாக பயங்கரமாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி 7 பார்த்தேன். நாளைக்கு அடுத்தடுத்து நிறைய படம் இருக்குது. அடுத்தடுத்து அவர் விட்டது த கேம், அப்புறம் தான் நம்ம மாஸ்டர் பீஸான ஃபைட் கிளப், அப்புறம் த கேர்ள் வித் ட்ராகன் டேட்டூ, அதெல்லாம் பேனிக் ரூம், அதெல்லாம் அவர் படம் தான். அதெல்லாம் பார்க்கணும். த கில்லர்,
இதெல்லாம் அந்த படத்தை வந்து நான் வந்து பேசிக்காக அது என்ன லைட்டாக அப்படி தெரியும், ஆனால் ஃபுல்லாக பார்த்ததில்ல. ஆனால் எப்படின்னா நான் வந்து ஃபைட் கிளப் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஃபைட் கிளப்பை நான் ஃபஸ்ட் பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்பாய்லர் ஆகிட்டு பார்ப்பாங்க. ஸ்பாய்லரே இல்லாமல் பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஸ்பாய்லர் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஒரு சில படங்களில், அதுவும் இன்றைக்கி வரைக்குமே நான் நிறைய படங்களில் ஸ்பாய்லர் இல்லாமே வச்சுருக்கேன். அதனால் நிறைய படங்களோட கதையை நான் புதுசாக பார்க்கும்போது அது செம ஃபீல் கொடுக்குன்னு எனக்கு தெரியும். அது மாதிரி பல படங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சில சீன் மட்டும் தான் பார்ப்பேன் தவிர அந்த பிளாட்டோட ட்விஸ்ட்டு உடச்சிறது மாதிரி சீனில் நான் வந்து எங்கேயாவது வருது இதில் இன்ஸ்டாகிராமில் இதில் பார்க்குறோம்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இனிமேல் படத்தை பார்க்கும்போது அந்த ஃபீல் வரட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வந்து அடுத்தடுத்து எல்லாத்தையும் பார்க்கலான்னு தான் இருக்கேன். அதான் சொன்னேன், ஒரு தனிமையை போக்குறதுக்கு ஒரு சிறந்த வழி ஒன்று புஸ்தகம் படிக்கலாம், இல்லை சினிமா பார்க்கலாம். ரெண்டையும் பண்ணுறது பெட்டர். அது மாதிரி நான் வந்து நாளைக்கு கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கே ஒரு புக் ஃபேர் போட்டிருக்காங்க, அதில் போய் கொஞ்சம் புக் வாங்கலான்னு இருக்கேன். அதை வாங்கியாவது படிப்போம். ரொம்ப நாள் இப்போ ஒரு 5 என்ன 10th 11th 12th வந்து அதான் சொன்னேன், நான் வந்து 10th 11th கொரோனா பேட்ச்னால சுத்தமாக இந்த தமிழில் அதுவும் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் தமிழ் ஃப்ளூயன்ஸே சுத்தமாக போயிடுச்சு சொல்லப்போனால். இன்னமும் எல்லாமே மறந்த மாதிரி, தமிழ்னாலே எல்லாம் மறந்த மாதிரி இருக்குது. எழுதுறதுக்கே அப்போயே பிழைகள் அவ்வளோ செய்வேன், இப்போ பிழை ரொம்ப அதிகமாக இருக்கும். வாசிக்கவும் இப்போ ஃப்ளோ போச்சு. எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணால் புக்கு வாங்கி படித்து தான் ஏற்ற வேண்டும் எல்லாத்தையும். அந்த விதத்தில் இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும்னு நினச்சா கூட, ஸ்கிரிப்ட் எழுதுனால நான் தமிழில் தான் ஸ்கிரிப்ட் எழுதணும்னு நம்ம ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம டைலாக்ஸில் நம்ம முக்கால்வாசி இப்போ ஒரு சில என்னோடய பல ஸ்கிரிப்டு வந்து ஒரு லேட் 80s நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தெளிவான தமிழ் நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க. அதிகமாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இப்போ யூஸ் பண்ணுற அளவு. அதனால் அந்த டைமுக்கு அந்த தமிழ் வேர்ட்ஸ் ரொம்பவே தமிழ் வார்த்தைகளை அவ்வளோ பயன்படுத்தினா தான் உண்டு அந்த டைமுக்கு தேவையானது. ஏன்னா என்கிட்ட ஒரு நல்லாவே அது எப்படி சொல்கிறது, ஒரு கதையாக படிக்க நல்லா இருக்குமே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆனால் அது படமாக எடுத்தால் இந்த காலத்தில் அவ்வளோ சீனாக இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நிறைய வந்துருச்சு இப்போல்லாம். அது ஒன்று எழுதணுன்னா அதுக்கு எனக்கு இப்போதைக்கு இந்த தமிழை நல்லா ஃப்ளோவாக எழுத தெரியணும். அதுக்கு தான் தமிழை இப்போதைக்கு கொஞ்சம் அது எழுதுறது பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு பழக்கத்துக்கு தான் புக்கு வாங்கி படிக்கணும். நிறைய எழுதி பிள்ளைகளை திருத்தி எழுதி பார்க்கணும். அப்போ தான் அதை புரிஞ்சு வச்சுருக்கேன், பார்ப்போம். இப்போதைக்கு இந்த சும்மா தனிமைன்னு சொன்னால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் அவன் பொழப்பு இருக்குது, அவன் பொழப்பை பார்த்துட்டு போயிட்டுருப்பான். நம்ம இந்த டைமை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு காலேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் லேட் ஆகும், வரட்டும். இன்னொரு 6 மாதமாவது 4 மாதமாவது சும்மா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 4 மாதத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஐடியா. அதுக்கு வந்து பேசிக்காக நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் டெவலப் பேசாமல் டெவலப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் பார்ப்போம். பேசுகிறவங்கள்ட்ட நம்மளே பேச வேண்டியதான். யாரும் அவனுக்கெல்லாம் கூப்பிட்டு யாரும் பேசுறதுக்கு அவ்வளோ மைண்ட் இல்லை யாருக்கும். நம்மளாம் உறவு வேணும்னா நம்ம ஈகோ பார்த்தோம்னா எல்லாமே காணாமல் போயிடும். யாரோ அவனுங்களும் ஈகோ பிடிச்ச ஓடுதான். அதனால் நம்ம ஒரு சண்டை பிரச்சனை அப்படின்னா ஈகோவை மட்டும் பார்த்தோம்னா காலம் ஃபுல்லாக பேசாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அப்படி தான் 2 பேர் தெரிஞ்ச பசங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு அவனுங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை இன்னொருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்போ இவன் வந்து அவனுங்க 2 பேர் தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இவனுங்க 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான். அவனுங்க 2 பேருக்கு ஏதோ ஈகோ கிளாஸில் பேசாமல் இருக்காங்க. ஆனால் ஈகோ வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் எல்லாத்துலேயும். காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, இந்த ஈகோவை மட்டும் பார்க்கக்கூடாது. அது எனக்கு தெரியும். பேசுவோம், நாளைக்கு பேசலான்னு தான் இருக்கேன். இந்த ஆள் இன்னும் கூட ஈகோ இட்டிக்குது, சரி அவன் கோவப்பட்டோம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்போம். சரி, அவ்வளோதான் இன்றைக்கி. ஒன்றும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்ன சினிமா பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே.